நீங்க பார்க்க போறது ஒரு உண்மை சம்பவம். இது நஜீப் என்ற ஆளோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான கொடூரமான நிகழ்வு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் பாலைவனத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் 700க்கும் மேற்பட்ட ஆடுங்க, சில ஒட்டகங்கள் இவையோடு மட்டும் வாழணும். வேற ஒரு மனிதர்கிட்ட பேசவோ யாரையும் பார்க்கவோ முடியாது. அந்த மாதிரியான கொடூரமான ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு கதை நஜீப் முகமது என்ற ஆளோடதுதான். சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி நஜீப் முகமது கேரளாவில் உள்ள ஹரிப்பாட் என்ற ஊரில் ஆராட்டுப்புழா என்ற கிராமத்தில் இருந்தார். புதுசா கல்யாணம் ஆச்சு. அவர் சின்ன சின்ன வேலைகள் பண்ணி அவர் அம்மாவையும் மனைவியும் பார்த்துக்கிட்டே வந்தாரு. அவருக்கு அவரோட மனைவி என்றா ரொம்பவே உயிர். அப்படியே ஒரு நாள் தன்னோட அப்பாவாக போறான்னு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. இப்படி இருக்கும்போதுதான் இவருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு ஒன்று வந்துச்சு. இவருக்கு தெரிஞ்சவங்க முகாந்திரமாக. அவர் சொன்னது, ஒரு கம்பெனியோட ஹெல்ப்பராக போக சான்ஸ் வந்திருக்கு, அதுக்கு நீ 30,000 ரூபாய் விசாக்காக காசு கட்டணும். அப்ப நஜீப் நினைச்சாரு, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, இனிமே இந்த சின்ன சின்ன வேலைகள் பண்ணி அதிகம் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, எனக்கு என் மனைவியையும் குழந்தையும் ரொம்ப நல்ல நிலைமையில் வாழ வைக்கணும். அதுக்காக காசு இல்லாமல் கூட தன்னோட வீடும் இடத்தோட ஆதாரம் வச்சுட்டு 30,000 ரூபாய் வாங்கி இந்த தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்குறாரு விசாக்காக. அப்ப பார்த்தா நஜீபோட நண்பர் ஹக்கீம் சுலைமான் என்றவர் கூட இந்த வேலை வேணும் என்று சொல்லி அவரும் காசை தன்னோட வீடை வச்சு கொடுக்குறாரு. இவர் 2 பேரும் முதல்ல பாம்பே போய் அது வழி கனெக்ஷன் ஃபிளைட்டில் சவுதி அரேபியா போகணும். அதுக்காக இவரை ட்ரெயின் ஏத்த நஜீபோட மனைவி மற்றும் ஹக்கீமோட அம்மாவும் தங்கச்சியும் வந்திருந்தாரு. அப்படியே சந்தோஷமாக போறாரு, நிறைய எதிர்பார்ப்புகளோட. சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுறாரு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நஜீபுக்கு மலையாளம் என்ற மொழி தவிர வேற ஒரு மொழியும் தெரியாது. ஹக்கீமுக்கும் அப்படித்தான். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் தொடாம இங்கிலீஷ் ஹிந்தி சொல்வாரு, அதுவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு. அப்படி இருக்கும்போது இவர் ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து தன்னோட ஸ்பான்சரை தேடுறாரு. இவர் முன்னாடி கொஞ்சம் பயணிகள் இருந்தாங்க. அவரும் இவரோட கம்பெனி ஹெல்ப்பர் வேலைக்காக வந்ததா என்று தெரியல. ஆனா நஜீபுக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அப்போ நஜீப் வந்து ஹக்கீம் கிட்ட சொல்றாரு, உனக்கு தான் கொஞ்சமாவது பாஷை தெரியுமே, உனக்கு தெரிஞ்ச பாஷையில் அவர்கிட்ட கேளு, நம்ம வேலைக்கு வந்ததா என்று. அப்போ ஹக்கீமுக்கு ரொம்ப வெள்ளம் பேச தெரியாததுனால ஜஸ்ட் கேட்டாரு, யூ பாம்பே ஃபிளைட்? அப்போ அந்த பயணிகள்ல ஒருத்தர் சொன்னாரு, நோ, ஸ்ரீலங்கன் ஃபிளைட்னு. அவ்வளோ சொல்லி அந்த பயணிகள் வேற ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறி போறாங்க. அப்போ ஹக்கீம் வந்து சொன்னாரு, அவரோட ஸ்பான்சர் வேற யாரோ, நம்ம வேலைக்காக இல்லை என்று. இப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கே வருது. அவர் ஸ்பான்சரோட ஃபோன் நம்பர் வாங்கவே மறந்துட்டாங்க. அந்த காலத்தில் மொபைல்ஸ் கிடையாது, லேண்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். இவர் ஏர்போர்ட்டுக்கு வெளியில ராத்திரி வரை காத்திருந்தாரு. யாரும் இவரை கூப்பிடவே வரல. இவருக்கு பயமாக ஆரம்பிச்சது. ஏன்னா இவர் நினைச்சது ஸ்பான்சர் வருவாரு, ரூம் கொடுப்பாரு, அங்க போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி வீட்டுல கூப்பிட்டு சொல்லலாம் என்று. ஆனா வீட்டில் கூட கூப்பிட்டு சொல்ல முடியல. அவர் டென்ஷன் அடிப்பாரு என்று நினைச்சு அங்கேயே ஸ்பான்சரை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இவர் 2 பேரும். அப்போ தூரம் இருந்து ஒரு அரபி வந்தாரு. இவரை பார்த்துதான் வந்தாரு. இவர்கிட்ட வந்து அரபியில ஏதோ பேசினாரு. மாஸ்முக் மின் அயன் அதீத் அயன் துரித் அன் தஹப் ஹல் தன்சாசிர் ஷாக்ஸ்மா. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அரபி கேட்டது என்னன்னா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, ரொம்ப நேரமாக நிக்கிறீங்களே, யாரையாவது வெயிட் பண்றீங்களா என்றெல்லாம். அப்பவும் இவர் ஒன்றும் பேசல. ஏன்னா இவருக்கு அரபி என்ன சொல்றாங்க என்றது கூட புரியல. அப்போ அந்த அரபி கோவத்துல எதையோ சொல்லி அங்க இருந்து போனாரு. திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்தாரு. இவர் 2 பேர் கையில் உள்ள பாஸ்போர்ட் பிடுங்கி அதை பார்த்தாரு. பார்த்துட்டு எலா என்று சொன்னாரு. இவர் 2 பேரும் இந்த ஆள் பின்னாடியே போனாரு. இவர் நினைச்சாரு இந்த ஆள் தான் ஸ்பான்சர் என்று. மலையாளத்தில் சொன்னாரு, நாங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்று. இந்த அரபி வந்து ஒரு லோடு ஏத்துற மாதிரியான வண்டிக்கு பின்னால உட்கார வச்சு இவர் 2 பேரையும் கொண்டு போறாரு. அப்பவே இவருக்கு சந்தேகம் வந்தது, ஏன் இந்த மாதிரியான வண்டியில உட்கார வச்சு போறாங்கன்னு. அன்னைக்கு ராத்திரி ரொம்பவே குளிரா இருந்துச்சு. ரொம்ப மணி நேரம் வண்டியில போயிட்டு இருக்கும் போது இவர் 2 பேரும் கண் அசைஞ்சு தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் திறந்து பார்த்தப்போ இந்த வண்டி பாலைவனம் நோக்கி போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு சந்தேகம் வந்துச்சு, இங்க கம்பெனி ஒண்ணு பார்க்க முடியலையே, இந்த ஆள் நம்மளை எங்க கொண்டு போறாரு என்று நினைச்சாரு. அப்ப பார்த்தா திடீர்னு இந்த அரபி வண்டியை நிறுத்திட்டு ஹக்கீமை மட்டும் இறங்க சொல்றாரு. அப்போ ஹக்கீமை வேற ஒரு அரபி கிட்ட கொடுத்து, இவனை நீ இங்க வச்சுக்கோ என்று சொல்றாரு. அந்த அரபி ஹக்கீமை பூட்டி வைக்கிறாரு. அப்புறம் நஜீபை கொண்டு போறாரு. இவர் 2 பேரும் எங்களை விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இவருக்கு தெரிஞ்சது, இவர் செம்மையா மாட்டிக்கிட்டாங்க என்று. அப்பவே நஜீபுக்கு ஊருக்கு திருப்பி போனா போதும் என்று ஆச்சு. ஆனா அந்த அரபி இன்னும் நிறைய நேரம் வண்டி ஓட்டி வேற ஒரு இடத்தில் வந்து சேர்றாரு. அந்த இடத்தில் 700க்கும் மேற்பட்ட ஆடுகள் இருந்துச்சு, நிறைய ஒட்டகங்கள். இது பார்க்க ஒரே ஒரு வயசான ஒரு தாத்தா இருந்தாரு. நஜீப் பேக் எடுத்து இறங்கினாரு. அந்த தாத்தா இவரை பார்த்து ஹிந்தியில கேட்டாரு, தும் மദ്രാസി हो क्या, இதர் कैसा पहुंचा? ஆனா நஜீபுக்கு ஹிந்தி தெரியாததுனால பதில் சொல்ல முடியல.
குடிக்க தண்ணி வேணும்னு ஆக்ஷன் பண்ணி கேட்டாரு. அப்போ அந்த தாத்தா ஒரு டேங்க் காமிச்சு அங்க போய் குடிச்சுக்கோ என்று சொல்லி தூங்க போனாரு. போய் தண்ணி குடிச்சிட்டு தாத்தா கிட்ட வந்து தூங்க இடம் எங்க என்று சொல்லி ஆக்ஷன் பண்ணி கேட்டாரு. அப்போ அந்த ஆள் கிதர் பி சோஜா என்று சொன்னாரு. நஜீபுக்கு புரியல. அப்போ பார்த்தா அங்க ஒரு டென்ட் இருந்துச்சு. அதுக்குள்ள அரபியோட தம்பி தூங்கிட்டு இருந்தாரு. இவர் வெளியில ரொம்ப குளிரானதுனால டென்ட்டுக்குள்ள போய் தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அரபி கண்ணு திறந்து பார்த்தப்போ நஜீப் தன்னோட பக்கத்துல தூங்குறத பார்த்துட்டு கோவம் அடைஞ்சு நஜீபை தன்னோட காலில் மிதிக்கிறாரு. அப்புறம் அரபியில திட்ட ஆரம்பிச்சாரு. நஜீபை டென்ட் வெளியே அனுப்புறாரு. அப்போ அந்த குளிர்ல வெளியில படுத்துட்டே தன்னோட குடும்பத்தார யோசிச்சு அழுது படுத்தாரு. காலையில எழுந்தப்போ இந்த தாத்தா ஆட்டோட பால் கறக்கிறத பார்த்துட்டு வந்தாரு. எனக்கு பாத்ரூம் போகணும், எங்க போறது என்று கேட்டாரு. இந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே கிதர் பீஜா என்று சொன்னாரு. அப்புறம் நஜீப் கேட்டாரு, நீங்க இங்க எப்ப வந்தீங்க என்று. தாத்தாக்கு அவனோட ஆக்ஷன் புரிஞ்சுக்கிட்டு சொன்னாரு, நான் இங்க சின்ன வயசுலயே வந்தது, அப்புறம் திருப்பி போகவே முடியல என்று. ஆட்ட பாலை எடுத்துட்டு நஜீப் கையில் கொடுத்து அது அந்த அரபி கிட்ட போய் கொடுன்னு சொன்னாங்க. அப்படியே நஜீப் கொஞ்சம் கொஞ்சமாக அங்க வேலையெல்லாம் செய்ய தொடங்கினார். ஆனா இதில் கஷ்டமான விஷயம் என்னன்னா, நஜீபுக்கு பாத்ரூம் போகவோ குளிக்கவோ தண்ணி கூட கொடுக்கவோ மாட்டாங்க இந்த அரபி. ஒட்டகத்துக்கும் ஆட்டுக்கும் உப்பு தண்ணி தான் கொடுக்கறது, அதுதான் நஜீபும் குடிக்கிறது. அது மட்டும் இல்லாம சம்பளமாக ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் கேட்டா அடிப்பாங்க. அப்படியே நாள்கள் வாரங்களாச்சு. நஜீப் தன்னோட ஊரிலிருந்து கொண்டு வந்த மாங்காய் ஊறுகாவை ஒன்னொன்னா எடுத்து சாப்பிடுவாரு. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அழுவாரு தன்னோட குடும்பத்தை நினைச்சு. நஜீப் இங்க வரும்போது தன்னோட மனைவி 8 மாசம் பிரெக்னென்ட் ஆயிருந்தா. நஜீபுக்கு சாப்பிட குப்பூஸ் மட்டும் ஆட்டுப்பால் மட்டும்தான் அங்க கிடைக்கும். அதுவும் குப்பூஸ் எப்பவாவது அரபி கொடுத்தா மட்டுமே, இல்லைன்னா பால் மற்றும் தண்ணியில் தான் வாழ்வாரு. ஒரு நாள் இந்த தாத்தாவை காணும். அப்போ அந்த அரபி எல்லா வேலை நஜீப் தலையில கட்டுறாரு. நஜீப் அந்த தாத்தாவை அங்க சுத்தி பார்த்தும் காணல. அப்படியே வாரங்கள் மாசங்களாச்சு. இப்போ நஜீபை பார்க்க ரொம்ப பரிதாபகரமாக இருந்தாரு. முடி வளர்ந்து நெகம் வளர்ந்து சூரிய தாபமேற்று உடம்பெல்லாம் கருகுன நிலையில குளிக்கவும் முடியாது, துவைக்கவும் முடியாது. ஒரே ஒரு ஆடை மாசங்களாக போட்டுட்டு ரொம்பவே அழுக்காக இருந்தாரு. ஆனால் அவரால் ஒன்றும் செய்யவோ அங்க இருந்து ஓடி போகவோ முடியல. ஏன்னா ஒரு அரபி எப்பவுமே அந்த டென்ட்டில் இருப்பாரு. இன்னொரு அரபி ஒட்டகத்தின் மேல சவாரி நடத்தி கொண்டே இருப்பாரு அந்த பாலைவனத்தில். அப்படியே போக நினைச்சாலும் அந்த பாலைவனம் சின்னதொன்னும் அல்ல, ஆயிரக்கணக்கு கிலோமீட்டர் மேலாகவே இதோட சுற்றளவு இருக்கும். வழி கூட தெரியாமல் யாராலையும் ரோடு நோக்கி போக முடியாது. ஏன்னா அங்க தண்ணீர் கூட கிடைக்காது. எவ்வளவு தூரம் தான் நடக்க முடியும் அந்த சுடும் வெயில்ல? இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சது என்று நினைச்சு ஆடுதான் தன்னோட வாழ்க்கை இனி என்று நம்பி வாழ ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஆடை மேய்க்கும் போது அன்னைக்கு காணாம போன தாத்தா ஒரு மூலையில் மண்ணில் விழுந்து கிடந்திருக்கிறத பார்த்து அவர்கிட்ட ஓடி போனப்போ பார்த்தது பாதி எலும்பும் பாதி சதையுமான அந்த தாத்தாவோட சடலத்தை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு கழுகுங்க. இதை பார்த்து ரொம்பவே மனம் நொந்து போய் தன்னோட விதியும் இதுதான் என்று நினைச்சு ரொம்பவே அழுது தன்னோட அம்மாவை கத்தி கூப்பிடுறாரு. ஆனா அந்த ஒரு குரல் கேட்க யாராலையும் முடியாது. இனி நஜீபை காப்பாத்த அவர் நம்புற அந்த கடவுளால மட்டும்தான் முடியும். அப்படியே ஒரு நாள் ஆடை மேய்க்கும் போது திடீரென ஹக்கீமா பாக்குறாரு. ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சு அவர்கிட்ட பேசுறாரு. அப்போ ஹக்கீமோட நிலைமையும் நஜீபோட நிலைமை போலத்தான், பார்க்க கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவர் 2 பேரோட வெயிட் வந்து பகுதிக்கு கீழே குறைஞ்சிருந்துச்சு. இப்போ ஹக்கீம் சொன்னது, என்னோட முதலாளி இங்க என்ன கொண்டு வந்தது கொஞ்ச நேரத்துக்கு தான், எனக்கு திருப்பி போகணும், ஒரு நாளைக்கு நான் வரேன், அன்னைக்கு நாம இங்க இருந்து தப்பிக்கலாம் என்று சொன்னாரு. அப்போ நஜீம் சொன்னது, முடியாது ஹக்கீம், நான் நிறைய தடவை முயற்சி செஞ்சேன், ஆனா எப்படியாவது அந்த அரபி என்னை தேடி வந்து அடிச்சு திருப்பி இங்கேயே கொண்டு விடுவாரு. ஹக்கீம் கொடுத்த நம்பிக்கையில நஜீப் காத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாளைக்கு இந்த அரபியோட பொண்ணோட கல்யாணம் ஆயிருந்துச்சு. அப்போ ஹக்கீம் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கூட வந்து, இவர் தான் நம்மளை இங்க இருந்து காப்பாத்த போறது, இவருக்கு ரோடில் போக வழி தெரியும் என்று சொல்லி அரபி பொண்ணு கல்யாணத்துக்கு போன நாள் பார்த்து நஜீம், ஹக்கீம் மற்றும் அந்த நீக்ரோ அங்க இருந்து போறாரு. ஒரு நாளைக்கு முழுசா நடந்து போறாரு. ரோடு பார்க்கவே முடியல. 2ஆம் நாள் ரொம்ப தாகமா இருந்துச்சு. இவருக்கு தண்ணி இல்லாம நடக்க கூட முடியல. அப்போ அந்த நீக்ரோ பக்கத்தில் உள்ள ஒரு டென்ட்டில் மெல்லமா போய் தண்ணி எடுக்க போனாரு. அப்போ அங்க இருந்த அரபிங்க இவரை பார்த்து துப்பாக்கி எடுத்து சுட தொடங்கினாரு. அப்போ இவர் மூவரும் ஓட தொடங்கினாங்க. அப்படியே ஓடி ஓடி கடைசியில எந்த வழியில போகணும் என்று கூட தெரியல. சுத்தி பார்த்தா முழுசா மணல் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே நடந்து செல்லும் போது திடீரென மண்ணுக்குள்ள இருந்து பாம்புகள் வர தொடங்கியது. இந்த பாம்புகளுக்கு ரொம்பவே விஷம் அதிகம். கடிச்சா அந்த நொடியிலேயே மரணம் நிச்சயம். அதிர்ஷ்டவசமாக பாம்பு இவரை கடிக்கல. அங்க இருந்தும் தப்பி போனாரு. அப்படியே போய் போய் ஹக்கீமால தண்ணி இல்லாம ஒரு அடி கூட நடக்க முடியாம போச்சு.
அப்படியே ரத்த வாந்தி எடுத்து அங்கேயே இறந்து போறாரு. நஜீப் வாய் விட்டு அழத் தொடங்கினாரு. அப்போ திடீரென அங்க புயல் வீச தொடங்கியது. நஜீபை எடுத்து அந்த நீக்ரோ ஓட தொடங்கினாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஹக்கீமை அந்த புயல் முழுசாக மூடிடுச்சு. ஹக்கீமோட உடலோட அடையாளம் கூட இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி நடக்க தொடங்கினாங்க. நஜீபோட கால் சுட்டு தோல் எல்லாம் உருகி ரொம்பவே பார்க்க முடியாத நிலைமையில் இருந்துச்சு. அப்போ அந்த நீக்ரோ தன்னோட கோட் எடுத்து கிழிச்சு நஜீப் காலில் கட்டி கொடுக்குறாரு. அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனப்போ ஒரு சின்ன குளம் பார்க்குறாரு. அப்போ நஜீபுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு அந்த தண்ணி பார்த்தப்போ. ஆனா கிட்ட போய் பார்த்தப்போ அந்த தண்ணியில் முழுசாக அழுக்காக இருந்துச்சு. அந்த நீக்ரோ நஜீபை அந்த தண்ணி குடிக்க விடல. அப்படி பார்த்தப்போ அங்க இருந்த ஒரு கிளாஸ் பாட்டில் கிடைச்சது. அது எடுத்துட்டு தண்ணி மேலே இருக்கிற அழுக்க சரி பண்ணி அதுக்குள்ள இருந்து கொஞ்சம் நல்ல தண்ணீரை எடுக்க முயற்சி செஞ்சார் இந்த நீக்ரோ. ஆனா நஜீப் மயக்கம் போட்டு கிடந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நினைவு வந்து எழுந்து பார்த்த போது அந்த நீக்ரோ அங்க இல்லை. சுத்தி பார்த்தும் காணல. அந்த பாட்டில் மட்டுமே இருந்துச்சு. அதுக்குள்ள சுத்தமான தண்ணியும் இருந்துச்சு. அந்த தண்ணி குடிச்சிட்டு நடக்க தொடங்கினாரு நஜீப். ரொம்ப நேரம் நடந்து நடந்து கையில் இருக்கிற தண்ணி தீர்ந்து விட்டது. அப்போ அந்த பாட்டில் கையில் இருந்து கீழே விழுந்துச்சு. அது உருண்டு உருண்டு போய் ஒரு ரோடில் போய் சேர்ந்தது. அப்பதான் தன்னோட கண் முன்னில் ரோடு உள்ளது நஜீப் பார்க்கிறாரு. ஸ்வர்க்கம் எதுவென்று கேட்டா அந்த ஒரு நிமிஷம் என்று சொல்லலாம். நஜீப் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. வர வண்டிகளுக்கு கை காமிச்சாரு. யாரும் நிறுத்தல. அப்பதான் ஒரு அரபி தன்னோட கார் நிறுத்தி நஜீபை அதுக்குள்ள உட்கார வச்சுட்டு சிட்டி சைடில் கொண்டு இறக்குனாங்க. குடிக்க தண்ணியும் கொடுத்தாங்க. நஜீப் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்தப்போவே மயக்கம் போட்டு வீழறாரு. அவர் வீழ்ந்த இடத்தில் மலபார் ஹோட்டல் இருந்துச்சு. அப்படின்னா அங்க மலையாளிங்க இருப்பாங்க. நஜீப் கண்ணு திறந்து பார்த்தப்போ ஒரு ரூமில் இருந்தாரு. அந்த ஹோட்டலில் ஆளுங்க அவரை தங்களோட ரூமில் கொண்டு போய் முடி கட் பண்ணி குளிப்பாட்டி நல்ல உடை கொடுத்து சாப்பாடு கொடுத்து கடைசியாக அவரை தன்னோட மனைவி கிட்ட பேசக்கூட வச்சாரு போனில். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் என்றும் மற்றும் ஊரிலிருந்து வந்து 3.5 வருஷம் கிட்ட ஆகுதும் என்ன. கடைசியாக போலீஸோட மற்றும் இந்தியன் எம்பசியோட உதவியால் தன்னோட நாட்டுக்கு போய் சேர்றாரு. இதுதான் நஜீபோட 3 வருஷத்தில் நடந்த அந்த நரக வாழ்க்கை. அந்த அரபி அங்க இருந்து போகாம இருந்தாலுமே நஜீபுக்கு அங்க இருந்து தப்பிக்க முடியாம போயிருக்கும். அந்த நீக்ரோ அங்க வராமலும் இருந்தா கூட தப்பிக்க முடியாம போயிருக்கும். இதுதான் நஜீபோட கதை. இந்த கதை முதல்ல நோவலாக வந்துச்சு. இப்போ தியேட்டரில் ஆடு ஜீவிதம் என்ற பெயரில் சூப்பர் ஹிட்டாக நடந்து கொண்டே இருக்கிறது. பார்க்காதவங்க இந்த படம் கண்டிப்பாக போய் பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.